புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கழகத்தின் நிறுவனர் இரட்டை நாயகன் எம்ஜிஆர் அவர்களின் ஆசியாலும் புரட்சித் தலைவி கழகத்தை காத்தெடுத்த தெய்வம் அம்மாவின் ஆசியாலும் புரட்சித் தமிழர் கழகத்தை மீட்டெடுத்த காவலர் கழகத்தின் நிரந்தர பொதுச்செயலாளர் நாளைய தமிழகத்தின் முதலமைச்சர் எடப்பாடி ஐயா அவர்களின் ஆதரவோடும் அவர்களின் ஆசியோடும் நான் தேனி பாராளுமன்றத்தின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு இன்று களத்தில் இருக்கிறேன். தமிழக தேசிய விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் ஒருங்கிணைப்பார் KR சுப்பிரமணியன் வழியில் எங்களை சந்தித்து ஆதரவு நல்கினார். அவரது ஆதரவுக்கு பெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த என்னை வந்து எனக்கு ஆதரவு கொடுத்ததும் விவசாய குடும்பத்தில் பிறந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் தான். நானும் விவசாயத்தில் குடும்பத்தில் பிறந்தவர் தான். எல்லா விவசாயிகளும் நல்லா இருக்க அண்ணன் பாலசுப்ரமணியன் வந்து எங்களுக்கு ஆதரவாக ஓட்டு கேட்டு களத்தில் இருக்கிறார். அதற்கு அவருக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் கேட்டது போல மாண்டிவெட்டி அந்த கூட்டு குடிநீர் திட்டம் விரைவில் நான் பாராளுமன்றத்துக்கு சென்றதும் அதை முதலில் கையில் எடுத்து அதை செய்வேன். இரண்டாவதாக முல்லை பெரியாறு அணை திட்டம் வந்து அம்மா காலத்திலேயும் 152 அடி உயர்த்தப்படும் என்று உச்சநீதிமன்றத்திலேயும் அந்த ஆர்டர் வாங்கிட்டாங்க. ஆர்டர் வாங்கினதும் இவங்க 136லேருந்து 142 அடி வரைக்கும் தான் உயர்த்திருக்காங்க. அதுக்கு இன்னும் 10 அடி உயர்த்தினா இன்னும் 5 மாவட்டங்களில் இன்னும் பலாயிரம் ஏக்கர் இனி சாகுபடி நல்லா ஆகும். அதற்கு முழுமையாக எடப்பாடியார் அவர்களோட முழு ஒத்துழைப்போட நான் பாராளுமன்றத்தில் இதை பற்றி பேசி அது நடைபெற முழு ஒத்துழைப்பு கொடுத்து அதை எடுப்பேன். ரெண்டாவது திராட்சை தொழிற்சாலை வந்து நம்ம ஏரியாவில் அது முக்கியமாக செய்ய வேண்டியது. பல வருஷங்களாக அது முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. நீதி நடக்கலை. உறுதியளிக்கிறேன். பெரியவளத்தில் மேங்கோ கூழ், அதாவது மேங்கோ சாறு எடுக்கிறதுக்கான ஒரு ஃபேக்ட்ரி அதையும் அமைத்து தர்றதுக்கு முழு முயற்சி முழு ஒத்துழைப்பு நான் செய்து தருவேன். அது இல்லாமல் கோல்டு ஸ்டோரேஜுங்கிறது அது ரொம்ப முக்கியமானது தமிழ்நாட்டிலேயும். அதை நம்ம தேனி மாவட்டத்தில் அதுக்கு இது செய்ய ரொம்ப முயற்சி எடுத்து செய்து தருவேன். எல்லா விவசாயிகள் நலனுக்காக முழு ஆதரவு முழு மூச்சில் என்னால் என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் எடப்பாடியார் அவர்களின் ஆதரவோடு அவர்களின் ஒத்துழைப்போடு அவர்கள் ஆசையோடு நான் செய்வேன் என்று உறுதியளிக்கிறேன்.